ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 5 ஆஃப் ஷஷ்டி விரதம். ஸோ 48 டேஸில் வந்து இன்றைக்கி டே 5. இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வீட்டில் விளக்கேற்றி சூடப்பற்றி சாமி கும்பிட்டுட்ருக்கேன் நான் வேல் வச்சு. ஸோ வீட்டில் வந்து நான்வெஜ் தான், எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. பட் நம்ம ஷஷ்டி விரதம் இருக்கனால நம்ம வந்து நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜ்லேயே ஏதாவது முன்னாடி நாள் நைட் செஞ்சதோ இல்லை காலையில் சட்னி மாதிரி ஏதாவது செஞ்சோ, தோசை சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோலாக நான்வெஜ்ஜு சாப்பிடாம வந்து இருக்கணும். வீட்டில் மற்றவங்க சாப்பிட்டாலும் இல்லை குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டாலும். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நான் வழக்கம் போல் சரவண பவ தான் எழுதிட்டுருந்தேன் 108 டைம்ஸு. ஸோ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கனால வீட்லேயும் வந்து எல்லோரும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்களாம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் நம்ம வந்து டெம்ப்ட் ஆகாமல் நம்ம வந்து என்ன வேண்டி பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு நம்மளோட சாமி கும்பிட்றத நம்ம விரதத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். சரவண பவ சைடு எழுதுனேன். ஸோ எப்போவுமே லீவ் நல்ல டைம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் எங்கேயா கோயில் எங்கேயோ போயிட்டு வாங்க, முருகன் கோயில் சாமி கும்பிட்றதுக்கு. அப்படி டைம் இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி சரவண பவ எழுதுறது, இல்லைனா கந்த சஷ்டி கவசம் அந்த லிரிக்ஸ்லாம் இருக்கும் நெட்லேயே, அதெல்லாம் படிக்கிறது, இல்லை கந்த குரு கவசம், இல்லைனா அந்த சரணபவன்றது வந்து 108 டைம் படிக்கிறது. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கீழே வீட்டில் விளக்கு பற்றி வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே வந்து 6 விளக்கு வந்து பற்றி வைப்பேன் எப்பயும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா 6 விளக்கு வந்து பற்றி வச்சுருக்கேன். ஸோ நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிடுங்க. பெருசாக அது பண்ணணும் இது பண்ணணும் செலவு வாங்கணும். அதே மாதிரி சில பேர் வேலுக்கெலாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அதில் வந்து பியூராக பண்ணுங்கள். மனசார நம்ம என்ன வேண்டி பண்ணுறோமோ அதுதான். ஸோ அப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சிட்டு மற்றவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளை குழப்பிக்க வேணாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம பூஜை பண்ணி நம்ம சாமி கும்பிட்லாம். நம்ம வேண்டுதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் நடக்கும். எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.